இங்கே காலையிலே பாண்டியனுங்கிறவங்க வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பாண்டியனுங்கிறவங்க அவங்க பையில எடுத்து, ஏம்மா மீனா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மீனாங்கிறவங்க பக்கத்தில் போகிறாங்க. போன உடனே, ஏம்மா நம்ம அந்த பைசாவை கொண்டு நீ லோன் கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஆனால் அதுக்கு மீனா வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. செந்திலுங்கிறவங்க மீனா காதில் வந்து பைசா வாங்கிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால மீனா பைசா வாங்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில், ஏம்மா ராஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூட்டுறாங்க. ராஜி வந்து பக்கத்தில் போகிறாங்க. இந்தம்மா அந்த பைசா வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து, அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, நான் சொந்த காலில் தான் நிற்பேன் அப்படிங்கவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உனக்கு சேர வேண்டிய பைசா தான், நீ வாங்கிக்கோ அப்படின்னோடனே எல்லாரும் கட்டாயப்படுத்தினால கதிரும் அந்த பைசா வாங்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து மீனோட அப்பா பாண்டியனுங்கிறவங்கள எப்பவுமே அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காங்க. போல மீனாவுக்கு கூட அவ்வளோ கோவம் வருது. அம்மா அப்பா வெளியில் போக சொல்லிடலாமாங்கிற வரைக்கும் தோணுது. செந்திலுங்கிறவங்க எதுவுமே இல்லாமல் மாமாவுக்கு சேர எடுத்து கொண்டு கொடுக்கறது என்ன, ஜூஸ் கொண்டு கொடுக்கறது என்ன, ரொம்ப உபசரிப்பாக இருக்காங்க. கமல பாண்டியனுங்கிறவங்க இப்படி நம்ம பையன் மாறிட்டானுங்கிறன்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க. மற்ற பசங்களாட்ட நம்ம பேச்சை கேட்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மனசை திருப்திப்படுத்திக்கிட்டாங்க. இந்த பைசாவை கொடுக்கமுலாம் தங்கமயில் முகத்தில் அவ்வளோ கோவமாக இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே நினைக்காங்க, நம்ம புருஷன் என்ன இவ்வளோ மக்கா இருக்காங்க, அவங்களும் கேட்க மாட்டேங்காங்க, நம்மளையும் கேட்க சொல்ல மாட்டேங்காங்க, இப்படி ஒரு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பைசா வச்சு டிராவல்ஸ் ஆரம்பிக்க நல்ல இடத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் குறைஞ்ச விலையிலே 2 காரையும் எடுத்துக்கிட்டாங்க. பாண்டியனுங்கிறவங்க அரசியலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ இப்படியே இருக்காத, நீ பழையபடி காலேஜுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து காலேஜுக்கு அனுப்பி வைக்காங்க. இப்போதுக்காண்டி பாண்டியனுங்கிறவங்க, கதிருங்கிறவங்க, தங்கமயிலுங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அரசியை கொண்டு விட போகிறாங்க. அப்போ வெளியில் போயிட்டு இருக்கும் போல அப்பத்தாங்கிறவங்க வந்து நிற்காங்க. அப்பத்தா வந்து அரசிட்ட மறைமுகமாக, அம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அரசி செய்கை மூலமாக காலேஜுக்கு போகிறேன்னு எப்படியும் செஞ்சு பார்க்காங்க. ஆனால் அது வந்து அப்பத்தாவுக்கு புரியவே இல்லை. கிட்டே இருக்கும் போலே குமாருங்கிறவங்க அப்பத்தா பக்கத்தில் வந்து நிற்காங்க. அதை பார்த்தோன்னே பாண்டியனுங்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமாக கோவம் வருது. உடனே அரசியை உள்ளே உட்காருமா அப்படின்னு சொல்லி தங்கமயிலுங்கிறவங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. இவன் எங்கே போகிறான்னு தெரியாமல் இருக்க முடியல. அப்போ பார்த்து அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஏடி அரசி எல்லாருமே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்க. அரசி வந்து காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டவுடனே அப்பத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குமாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமார் வந்து அரசிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிங்களாங்கிற முடிவில் இருக்காங்க. பக்கத்தில் அரசியை கொண்டு காலேஜுக்கு விட்டுட்டு வந்தோடனே தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா வந்து காலையிலே செந்திங்கிறவங்களுக்கும் கதிருங்கிறவங்களுக்கும் பைசாவை எடுத்து கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே கிடைக்க மாட்டுக்குமா, இவர்கிட்ட சொன்னாலும் இவரும் கேட்க மாட்டேக்காரு, என்ன மிரட்டுறாரு, நான் பழைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான்னு, இப்படி மொத்த பைசா அவங்க இவங்களுக்குன்னு கொடுத்துட்டு இருந்தா அப்போ எங்களுக்கு எங்கம்மா சொத்துன்னு இருக்கும், இவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கம் அரசிங்கிறவங்க காலேஜுக்கு போடுறதுல ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம பழையபடி சந்தோஷமாக படித்து நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் குமாரங்க எப்படியாவது அரசிட்ட காலேஜில் போய் மீட் பண்ணி பேசி அவளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் தங்கமயிலுங்கிறவங்க எப்படியாட்டு சொத்தை நம்ம அபகரிச்சிடலான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இன்னொரு பக்கத்தில் எப்படியாட்டு நம்ம மகளுக்கு இந்த சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கும் மக்களே, என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.